கோயம்புத்தூர் ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கம் சார்பில் இந்திய தேசத்தின் சுதந்திர போராட்ட வீரரும் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சருமான உத்தமர் ஓமந்தூரார் பி ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 131வது பிறந்த தின விழா கோவை சத்திசாலை குறும்பபாளையத்தில் ஸ்ரீ விஷ்ணு மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. விழா தொடக்கத்தில் ரெட்டி இன மகளிர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைக்க தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் தெலுங்கு தள்ளி பாடல்களுடன் உத்தமர் ஓமந்தூரார் பி ராமசாமி ரெட்டியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு எல்லோராலும் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. சங்கத்தின் செயலாளர் பொறுப்பு என் லோகநாதன் ரெட்டி வரவேற்புரை வழங்கினார். விழாவை கோயம்புத்தூர் மாவட்ட ரெட்டி நலசங்க தலைவர் ஆர் ஜெகநாதன் ரெட்டி தலைமை தாங்கி தலைமை உரை நிகழ்த்தினார். சங்க பொருளாளர் கே ஆனந்தராஜ் ரெட்டி முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் என் ராமசாமி வாழ்த்துரை வழங்கினார். தலைமை கௌரவ ஆலோசகர் MC பழனிசாமி ரெட்டி அவர்கள் விழாவில் சிறப்புரை ஆற்றினார். கௌரவ ஆலோசகர் வி நாராயணசாமி ரெட்டி, கௌரவ ஆலோசகர் சுப்பையன் ரெட்டி, கௌரவ ஆலோசகர் வி சந்திரன் ரெட்டி, கௌரவ ஆலோசகர் எம் வேலுச்சாமி ரெட்டி, கௌரவ ஆலோசகர் அக்ரிசாமி ரெட்டி, கௌரவ ஆலோசகர் ஜனார்தனம் ரெட்டி, கௌரவ கணக்காளர் ஜோதிகுமார் ரெட்டி, துணைத் தலைவர் கே செல்வராஜ் ரெட்டி, சட்ட ஆலோசகரும் துணைத் தலைவருமாகிய அனந்த சுப்பிரமணியம் ரெட்டி, துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் ரெட்டி, துணை செயலாளர் எம் கோகுலகிருஷ்ணன் ரெட்டி, செய்தி தொடர்பாளர் கோபாலகிருஷ்ணன் ரெட்டி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், கோயம்புத்தூர் ரெட்டி இனத்தைச் சேர்ந்த சொந்தங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பல தலைவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னாள் சங்க நிர்வாகிகள், ரெட்டி இனத்தைச் சேர்ந்த உயர் பதவிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பெரியவர்கள், தொழிலதிபர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் பலருக்கு பொன்னாடையுடன் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் வசதி குறைவான பெண்களுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அக்ரி பெருமாள் ரெட்டி விழாவை தொகுத்து வழங்கினார். சங்க துணை செயலாளர் வி மாணிக்க வாசகன் ரெட்டி நன்றி உரை நிகழ்த்தினார். தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவேறியது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவையுடன் மதிய உணவு வழங்கப்பட்டது. ஓமந்தூராரை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். புதிதாக ஓமந்தூரார் மருத்துவத்துறையானாலும் இதர அரசு அலுவலர்களானாலும் நமது இன மக்கள் அவர்களை மகிழ்வித்து கௌரவித்து முன்னாண்டும் நமது எழில்மிகு விழாக்களை நமது தமிழ்நாடு சிரிப்பாக ஒரு பட்டிக்காட்டால் படிப்பறிவில்லாதவர் இங்கே முதலமைச்சராக வந்திருக்கிறார். நாம் வைக்கக்கூடிய பயிர்களில் எல்லாம் இவர் தெரியும். அந்த ஆஃபீஸில் வர பயிர் மற்ற உத்தியோகங்களை விட அவர் ஆஃபீஸராக இருக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், நல்லது நடந்தால் ஒரு பயிராக பார்த்து அந்த பயிர் சாதாரணமாக என்ன செய்வார்கள் என்றால், நீங்கள் போய் கை அந்த யார் அந்த பயிரை பார்க்குறாங்களோ அவர் அவருடைய கைப்பட எழுதணும்.